இன்றைய டெஸ்ட்கான ஃபர்ஸ்ட் கொஷின், மங்கோலியர்கள் பொதுவாக எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள்? மங்கோலியர்கள் பொதுவாக எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள்? ஆப்ஷன் பி, ஆசியா ஆப்பிரிக்கா. செகண்ட் கொஷின், யாருடைய வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவின் தென்பகுதிக்கு தள்ளப்பட்டனர்? யாருடைய வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவின் தென்பகுதிக்கு தள்ளப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ, இந்தோ ஆரியர். தேர்ட் கொஷின், மைய குடியிருப்பு என அழைக்கப்படும் குடியிருப்பு. மைய குடியிருப்பு என அழைக்கப்படும் குடியிருப்பு. ஆப்ஷன் ஏ, குழுமிய குடியிருப்பு. ஃபோர்த் கொஷின், உலக மத நல்லிணக்க நாள். உலக மத நல்லிணக்க நாள். ஆப்ஷன் ஏ, ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை. ஃபிஃப்த் கொஷின், சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய் பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றுக்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு. சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய் பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றுக்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு. ஆப்ஷன் ஏ, நேர்கோட்டு குடியிருப்பு. சிக்ஸ்த் கொஷின், செவ்வக வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு. செவ்வக வடிவ குடியிருப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ, சட்லஜ். செவன்த் கொஷின், நகர்ப்புற குடியிருப்பில் 5000க்கும் மேலான மக்கள் தொகை இருக்கும் இடத்தை குறிப்பது. நகர்ப்புற குடியிருப்பில் 5000க்கும் மேலான மக்கள் தொகை இருக்கும் இடத்தை குறிப்பது. ஆப்ஷன் ஏ, நகரம். எய்த் கொஷின், மாநகராட்சிகள் தொடங்கப்பட்ட வருடத்துடன் சரியாக பொறுத்துக. சேலம், திருப்பூர், வேலூர், தஞ்சாவூர். 1994, 2007, 2008, 2014. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4. நைன்த் கொஷின், பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள். பெரிய நகரங்களில் நகர்ப்புறங்களுக்கு வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகள். ஆப்ஷன் சி, செயற்கைக்கோள் நகரம். 10th கொஷின், உயிரற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. உயிரற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. 1, தங்கம், வெள்ளி. 2, இரும்பு, தாமிரம். 3, நீர், சூரிய ஒளி. 4, காற்று, உலோக தாதுக்கள். சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4 சரி. 11th கொஷின், புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது. புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது. 1, சூரிய ஆற்றல். 2, காற்றாற்றல். 3, நீர் ஆற்றல். சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 2, 3 சரி. 12th கொஷின், கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறுவப்பட்ட ஆண்டு. கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி, 2016. 13, இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகளை அதன் மாநிலத்துடன் சரியாக பொருத்துக. இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகளை அதன் மாநிலத்துடன் சரியாக பொருத்துக. முப்பந்தல், ஜெய்சால்மர், பிரம்மன்வேல் தால்கான், தாமன்ஜோதி. தமிழ்நாடு, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒடிஷா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4. 14, அதிக அளவு நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு. அதிக அளவு நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு. ஆப்ஷன் பி, சீனா. 15, உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம். ஆப்ஷன் ஏ, திரிகார்ஜஸ் அணை. ஆப்ஷன் ஏ, திரிகார்ஜஸ் அணை. 16, இரும்புத்தாது கிடைக்கும் இடமான கஞ்சமலை எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இரும்புத்தாது கிடைக்கும் இடமான கஞ்சமலை எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. 17, இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் 3வது இடத்தினை பெறும் உலோகம். இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் 3வது இடத்தினை பெறும் உலோகம். ஆப்ஷன் ஏ, தாமிரம். 18, உலக அளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள நாடு. உலக அளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள நாடு. ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா. 19, உலகின் ஆழமான தங்க சுரங்கங்களுள் ஒன்றான கோலார் தங்க வயல் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. உலகின் ஆழமான தங்க சுரங்கங்களுள் ஒன்றான கோலார் தங்க வயல் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி, கர்நாடகா. 20, அலுமினியத்தின் தாது. அலுமினியத்தின் தாது. ஆப்ஷன் டி, பாக்சைட். 21, விமானங்கள், கப்பல்கள், ஆட்டோமொபைல்கள், தொடர்வண்டி பெட்டிகள் தயாரிப்பில் பயன்படுவது.
விமானங்கள், கப்பல்கள், ஆட்டோமொபைல்கள், தொடர்வண்டி பெட்டிகள் தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ அலுமினியம். 22 உலகின் 1/4 பாக்சைட்டின் படிவுகள் எந்நாட்டில் காணப்படுகிறது? உலகின் 1/4 பாக்சைட் படிவுகள் எந்நாட்டில் காணப்படுகிறது? ஆப்ஷன் பி கினியா. 23 தமிழகத்தில் பாக்சைட் படிவு காணப்படும் சேர்வராயன் மலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தமிழகத்தில் பாக்சைட் படிவு காணப்படும் சேர்வராயன் மலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி சேலம். 24 வெள்ளியை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு? வெள்ளியை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு? ஆப்ஷன் ஏ மெக்சிகோ. 25 தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம்? தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம்? ஆப்ஷன் பி நெய்வேலி. 26 உயிர்பிறப்பு கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர்? உயிர்பிறப்பு கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர்? ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாஸ்டர் 1862. 27 உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர்? உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர்? ஆப்ஷன் பி ஓபாரின் 1922. 28 கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர்? கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர்? ஆப்ஷன் ஏ WF லிபி. 29 உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர்? உயிர்களின் வேதி பரிணாமம் கோட்பாட்டு கருத்தினை வெளியிட்டவர்? ஆப்ஷன் பி ஹால்டேன் 1929. 30 தனி உயிரியின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை ஒத்தது என்ற கொள்கையை கூறியவர்? தனி உயிரியின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை ஒத்தது என்ற கொள்கையை கூறியவர்? ஆப்ஷன் ஏ எர்னஸ்ட் ஹெக்கல். 31 தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் பி லியோனார்டோ டாவின்சி. 32 பிலாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் யாருடைய கோட்பாடுகள் வெளியிடப்பட்டுள்ளன? பிலாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் யாருடைய கோட்பாடுகள் வெளியிடப்பட்டுள்ளன? ஆப்ஷன் சி லாமார்க்கின். 33 இயற்கை தேர்வு கோட்பாட்டினை கண்டறிந்தவர்? இயற்கை தேர்வு கோட்பாட்டினை கண்டறிந்தவர்? ஆப்ஷன் சி சார்லஸ் டார்வின். 34 இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். 35 பேராசிரியர் JS ஹென்ஸ்லோ என்பவரின் நட்பின் காரணமாக இயற்கையின்பால் ஈர்க்கப்பட்ட தாவரவியல் வல்லுனர்? பேராசிரியர் JS ஹென்ஸ்லோ என்பவரின் நட்பின் காரணமாக இயற்கையின்பால் ஈர்க்கப்பட்ட தாவரவியல் வல்லுனர்? ஆப்ஷன் சி சார்லஸ் டார்வின். 36 லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் பிலாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் வெளியிடப்பட்ட ஆண்டு? லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் பிலாசபிக் ஜுவாலஜிக் என்ற நூலில் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 1809. 37 சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை வெளியிட்ட ஆய்வு மேற்கொண்ட ஆண்டு? சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை வெளியிட ஆய்வு மேற்கொண்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 20 ஆண்டுகள். 38 சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர்? சடுதி மாற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர்? ஆப்ஷன் சி டி விரிஷ். 39 இந்திய தொல் தாவரவியலின் தந்தை? இந்திய தொல் தாவரவியலின் தந்தை? ஆப்ஷன் சி பீர்பால் ஷஹனி. 40 WF லிபி கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்த ஆண்டு? WF லிபி கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்த ஆண்டு? ஆப்ஷன் சி 1956. 41 வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர்? வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் பி JW ஹாஷ்பெர்கர். 42 கல்மர படிவ பூங்கா எங்குள்ளது? கல்மர படிவ பூங்கா எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ திருவக்கரை. 43 தாவரம் அல்லது விலங்கு எப்போது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது? தாவரம் அல்லது விலங்கு எப்போது உயிரிழந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவுவது? ஆப்ஷன் ஏ கார்பன். சி 14. 44 இந்திய கோண்டுவானா தாவரங்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டவர்?
இந்திய கோண்டுவான தாவரங்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டவர் ஆப்ஷன் சி பீர்பால் சகனி. 45 வாழும் தொல் உயிரி படிமங்களுக்கு எடுத்துக்காட்டு. வாழும் தொல் உயிரி படிமங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி ஜிங்கோ பைலோபா.